வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. விஜய் ரொம்பவே போல்டாக இப்படி ஒரு காரியத்தை மூவ் பண்ணதுனால எப்படியோ சாரதா அவங்களோட பத்திரம் நல்லபடியாக பசுபதி மூலியமாக ஒப்படைச்சிட்டாங்க. பக்கம் தன்னோட பையனை கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறாரு. லொக்கேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா லொக்கேஷனுக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்பவே போல்டாக பேச ஆரம்பிக்கிறாரு பசுபதி. என்ன பசு சவுண்டில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயம் கேட்க, நீ தான் சொன்ன மாதிரி நான் எல்லாம் செஞ்சுட்டல, என் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாரு. சொல்ல மாற மாட்டேன் பசு, உன் பையனை கண்டிப்பாக நான் கொண்டு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் ஃபஸ்ட்டு வராங்க. 3 பேரும் வந்தால் எப்படி, என் பையன் ராகவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பசுபதி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ராகவை கூட்டிகிட்டு ஒப்படைக்கிறாங்க. என்ன பையனை காணோம் அப்படின்னோடனே ரொம்ப பயந்து போயிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் வெறுப்பேற்றுற மாதிரி பேச, இன்னொரு பக்கம் குமரனும் பதிலுக்கு பேச, இந்த சைடு நிவினும் பார்த்தீங்கன்னா விடாமல் பசுபதியை பார்த்து பேசிட்டு இருக்காரு. பையனையே கடத்திட்டீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்ப பசுபதி மிரட்டுறாரு. நிவினை பார்த்தோம் கேள்வி கேட்க நிவினும் சொல்கிறாரு, சரிங்க மாமா கோவப்படாதீங்க, போங்க புள்ளைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னதான் பசுபதி ரொம்பவே கோவமாக பேசினாலும் என்ன சொல்கிறாரு, எங்கள் 3 பேரையும் தாண்டி தான் நீ அங்கே போக வேண்டியது இருக்கும், பார்த்துக்கலாம் பசு, கிளம்பு அப்படின்ற மாதிரி ரொம்பவே போல்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பசுபதி பயங்கரமாக கோவப்படுற ஒரு ஆள். ஓகே, விஜய் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு செஞ்சாலும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கங்காவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றதும், அதுக்கப்புறம் சாரதாம்மா காலில் விழுறதும், கடைசியாக ஃபைனல் டச்சாக காவேரி பல்லால்னு கண்ணத்தை பார்த்து அரைஞ்சதும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு பயங்கர கோவத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா எப்படியும் பசுபதி சும்மாவே இருக்க மாட்டார். காவேரியோட கர்ப்பம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம், தெரியும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ண போகிறாரு பசு. அடுத்ததான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாமாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடி நடந்துச்சு அப்படியே கனவா நனவா அப்படின்ற மாதிரிலாம் தகச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. விஷயம் என்ன நான் சொல்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டிமாவும் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ராகவ் கடத்தி வச்சுருந்தாங்கம்மா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்து பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற காவேரி, 3 மாப்பிள்ளைங்களும் சேர்ந்து கடத்தி வச்சுருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம்மா, இந்த ஐடியாவை கொடுத்ததே விஜய் தாம்மா அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்கிறாங்க. தாண்டி எனக்கு தெரியும்டி, இந்த மாதிரி வேலையெல்லாம் விஜய் தம்பி தாண்டி பண்ணுவார், இப்படிலாம் பண்ணவே தானே நம்மளோட பத்திரமும் கைக்கு வந்துச்சுடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டிமாவும் ரொம்ப சந்தோஷமாக விஜய் பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறாங்க. திரும்பவும் நம்ம அப்பா சம்பாரிச்ச வீடு நம்ம கைக்கு வருமா வராதோன்னு இருந்தடி, ஆனால் எப்படியோ விஜய் தம்பி மீட்டு கொடுத்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி போய் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கூடவே இருந்தது குமரன் நிவின் 2 பேருமே இருந்திருக்காங்க. இந்த சமயத்திலையும் விஜய் பற்றி பெருமையாக பேசும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அந்த வகையில் மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டே இருக்காங்க. எப்போ பாரு விஜய் மாப்பிள்ளையே உயர்வாக பேச வேண்டியது, என்னதான் இவரெல்லாம் பண்ணாலும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முணறிட்டே இருக்காங்க கங்கா. பக்கம் பாட்டிமாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விஜயை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போவே தெரியும் சாரதா, கண்டிப்பாக விஜய் தம்பி மீட்டு கொடுப்பா போல இந்த வீட்டை. கூட குமரன் மாமா நிவின் 2 பேருமே தான் பாட்டி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாலும், என்னதான் நீ சொன்னாலும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு செயல்பட்டது விஜய் தம்பி தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகி போறாங்க கங்காவும். இன்னொரு பக்கம் நிவினோட அம்மா ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா யமுனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. பேசுறதை வச்சே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட யமுனா என்ன பண்றாங்க, உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நடந்த விஷயங்கள்லாம் கேட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி எதுக்கடி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பசுபதியோட பையனை கடத்தி வச்சிருந்தாங்களாமே அந்த ராகவ, எல்லாத்துக்குமே காரணம் விஜய் மாமா தானமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே குமரன் தம்பியும் நிவின் மாப்பிள்ளையும் தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்ல, ஆமாமா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் உங்க விஜய் மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணவே தானடி நம்மளோட வீட்டு பத்திரத்தை எப்படி மீட்டு கொடுத்துருக்காரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா என்னதான் சொன்னாலும், மாமா இப்போ உங்களுக்கு எல்லாம் சரியா தான் போறோம், இப்போ அப்ப பிடிக்காத மாப்பிள்ளை இப்போ பிடிச்ச மாப்பிள்ளையே ஆயிட்டாங்க, மாப்பிள்ளை எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு சரியாக தானே படும் அப்படின்ற மாதிரி நெக்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்டி அம்மா இப்போ நிறையவே மாறிடுச்சு, ஃபுல்லாக விஜய் மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கங்காவும் ஒரு பக்கம் பேச, கங்கா அவ தான் ஏதோ புரியாமல் பேசுகிறாரா, நீயும் என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்து சாரதாம்மா கேட்க, நான் புரியாமல் பேசுகிறேன், எல்லாம் புரிஞ்சுதாம்மா பேசுகிறேன்,
விஜய் மாப்பிள்ளை என்னதான் வந்து இந்த விஷயத்த பண்ணாலும் கூட வந்து யார் துணையா இருந்தது? குமரன் மாமாவும் யமுனோட வீட்டுக்காரரும் தானே. ஆனா அவங்களாம் வந்து பண்ணது கண்ணுக்கு தெரியாது இல்லம்மா உனக்கு? வீட்டுக்காரர் பண்ணதான் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கங்கா ஒரு பக்கம் வந்து கேட்க, என்னடி நீயும் அப்படி புரியாம பேசிட்டு இருக்க? பாரு கங்கா, தேவையில்லாத ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம உளறிட்டு இருக்காது. அவங்க எல்லாருமே என்னோட மருமகன் தான். இன்னும் கேட்டீங்கன்னா அவங்க வந்து மருமகன்லாம் கிடையாது, என்னோட மகன்கடி அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்றாங்க. காவேரி வீட்டுக்காருக்கு மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க தோணும். அதான் இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் வந்து பிளான் பண்ணி கடத்தி வச்சு தேவையில்லாத வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யமுனா வந்து பேசிட்டு இருக்காங்க. யமுனா, வாயை மூடிடி, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. தம்பி, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டையே வந்து மீட்டெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தோம் நம்ம எல்லாருமே. ஆனால் அந்த வீட்டையே வந்து மீட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து பாராட்டாம தேவையில்லாத வந்து பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்றதெல்லாம் கரெக்டு தாம்மா, ஆனால் இந்த விஷயத்தையும் நாங்கள் மட்டும் பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி இப்படின்ற மாதிரி பேசியிருப்பீங்களா, பேசியிருக்க மாட்டீங்களா? எனக்கு அப்படிலாம் கிடையாதுடி, எல்லாரையும் ஒரே மாதிரி தாண்டி நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சாரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிருக்க நிவின் கிட்ட அவங்க அம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. டேய் நிவின், என்னடா நினச்சிட்டு இருக்க? எதாக இருந்தாலும் ராகவ் உன்னோட மாமா பையன்டா, நீ இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, பாருமா அவனை ஒன்றுமே பண்ணலை. அது இல்லாமல் காவேரியோட வீட்டு பத்திரத்தை மாமா என்ன பண்ணியிருக்காரு, வாங்கி வச்சுக்கிட்டு என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி இருக்காரு. எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து நிவினும் வந்து என்னதான் புரிய வைக்க பார்த்தாலும் அதுக்கு நிவினோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த காவேரிக்கும் அந்த காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுடா, இப்படி தான் இருக்கும். அம்மா, நீ கெடுதல் பண்ணவங்கிட்ட இருந்தேன்னா காப்பாற்றினேன், இது ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் என்னதான் புரிய வைக்க பார்த்தாலும் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப கத்திட்டே இருக்காங்க. யமுனாவை பார்த்தோம், எப்போ இவன் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தாண்டா உனக்கு. யமுனாவை பார்த்து கேட்டதும் தேவையில்லாமல் இதில் என்ன எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த விஜய் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரி. இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, பின்ன இருக்காதா, பின்ன எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, இனிமேலும் சந்தோஷப்படாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு, எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜயும் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. விஜயும் வந்து காவேரி கிட்ட, இல்லைங்க எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ வந்து வீட்டு பத்திரத்தை வந்து மீட்டு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க எமோஷ்னலாக. காவேரி, என்ன எனக்கு போய் நீ தேங்க்ஸாக சொல்லிட்டு இருக்க? நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஓகேவா? காவேரி கிட்ட ரொம்பவே ஆறுதலாக பேசுகிற காவேரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே மெய் மறந்து போகிறாங்க விஜய் பேசுகிறதுல. குமரனை பார்த்து கங்கா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க, என்ன கேட்காம எப்படி நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு வந்திருக்காங்க கங்கா, அதுக்காக எதுக்காக கத்திட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் தானே கூட இருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணீங்க, ஆனால் இப்போ எல்லா பாராட்டும் வந்து அந்த விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. குமரனும் பார்த்தீங்கன்னா, கங்கா, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே மூல காரணமே விஜய் தான், அவரு தான் இந்த பிளானே பண்ணார், அவரு தான் வந்து தைரியமாக வந்து கொடுத்து இந்த பிளான் பண்ண வச்சாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மட்டுமா பண்ணார், நீங்களும் தானே கூட சேர்ந்து எல்லாமே பண்ணீங்க, ஆனால் எல்லா கிரெடிட்டும் யாரே விஜய்க்கு, அதை பற்றி மட்டும்தான் அம்மா பெருமையாக பேசிகிட்டே இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து கேட்குறாங்க. வந்து கங்கா பேசினாலும் இதுக்கு மேலேயும் வந்து கங்கா கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு நினச்ச குமரன் என்ன பண்ணுறாரு, அப்படியே அமைதியாக வந்து நழுவிடுறாரு. போனதும் ராகவ் பார்த்தா, ராகினி என்னடா ஆச்சு, எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் எல்லா விஷயங்களும் வந்து கேட்க, அதுக்கப்புறம் ராகவ் வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்தை பற்றி, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நிவின் தானா, நிவின் மூலியமாக தான் விஜய் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனானா அப்படின்ற மாதிரி வந்து விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கோவத்தோட பேச, பசுபத்தியும் வந்து சொல்கிறாரு, ஆமாம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அவனுக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. வீட்டுக்கு போன பசுபதி பத்திரத்தை வந்து ஒப்படைச்சது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன பண்ண சொன்னாங்களோ விஜய் எல்லாத்தையும் வந்து பண்ணதை நினச்சி பயங்கரமாக நினச்சி பார்த்து பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாரு. வீட்டையும் வந்து சொல்லி கோவப்பட ராகினியும் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இப்படி இல்லாமல் வந்து பண்ணீங்க, என்ன நினச்சிட்டு இருக்காவா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ராகினியும். இப்போ அவங்க 3 பேரையும் சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்பவே கோவத்தோடு பேச, எல்லாமே நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்கிறாரு. விஜய் இவ்வளோ விஷயங்களை பண்ண வச்சதுக்கு அப்புறமா நிறைய கோவத்தோடு வந்து பசுபதி இருக்கார். இதுக்கப்புறமாவும் கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டார். கர்ப்பம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பசுபதி என்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க, இதனால் எவ்வளோ பாதிப்பு வந்து ஏற்பட போகுது காவேரிக்கும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும், அப்புறமாவும் விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேரும் சேர்ந்து காவேரியோட குடும்பத்தை எப்படி பசுபதி கிட்ட இருந்து திரும்ப மீட்டெடுக்க போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், thanks for watching this video.